அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஜேசி சாந்தர் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான கிரேவன் தி ஹண்டர் என்ற அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இறக்கமில்லாத அப்பா கிட்ட இருந்து விலகி தனக்கு கிடைச்ச சூப்பர் பவர் மூலமா மிகப்பெரிய வேட்டைக்காரனா மாறின நம்ம ஹீரோவையே சிலர் வேட்டையாடுவதுதான் கிரேவன் தி ஹண்டர் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. செர்ஜி கார்வினாஃப் இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. லண்டனை பூர்வீகமா கொண்ட பெரிய பணக்கார குடும்பம் இவங்களோடது. நியூயார்க்ல இருக்க ஒரு போர்டிங் ஸ்கூல்ல தம்பி திமித்ரியோட இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட அம்மா சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. பெரிய அளவுல போதைப் பொருள் கடத்தல் பிசினஸ் செய்கிற அப்பா நிக்கோலாயை விட்டு பிரிஞ்சு தனியா இருந்த நம்ம ஹீரோவோட அம்மா மனநிலை சரியில்லாம இருந்ததும் இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களோட இறுதி சடங்குக்கு தான் போக போறோம்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது மரணம் எப்படிப்பட்டதுன்னு பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்க ஸ்கூல்ல இருந்து நேரா டான்சானியால இருக்க ஒரு ஃபாரஸ்டுக்கு வேட்டையாட கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோவோட அப்பா. அங்க ஒரு சிங்கத்தை வேட்டையாடும் போது நம்ம ஹீரோ வசமா அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு பலத்த காயம். அப்ப அதே ஃபாரஸ்ட சுத்தி பார்க்க வந்த கலிப்சோ என்ற பெண் அவகிட்ட இருந்த சக்தி வாய்ந்த மருந்த நம்ம ஹீரோவுக்கு கொடுத்து காப்பாத்துறா. கலிப்சோ தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் கொடுத்த மருந்து மூலமா உயிர் பிழைச்ச நம்ம ஹீரோவுக்கு சில சூப்பர் பவர்ஸும் கிடைக்குது. பல நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்தப்ப தன்னை தாக்கிய சிங்கத்தை கொன்னு அதோட தலைய வீட்டுல மாட்டி வச்சிருந்த அப்பாவோட கொடூரத்தை பார்த்துட்டு அவர் கூட இருக்க முடியாம அப்பாவை விட்டு விலகிடுறாரு நம்ம ஹீரோ. அம்மாவுக்கு சொந்தமான ஒரு சரணாலயத்துல தங்க ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் கிரிமினல்களை கொல்லும் வேட்டைக்காரன் கிரேவனா மாறுறாரு. 16 வருஷங்கள் கடந்து போகுது. நம்ம ஹீரோயின் இப்ப அட்வொகேட் ஆயிட்டாங்க. சிட்டில இருக்க தம்பிய மட்டும் நம்ம ஹீரோ அடிக்கடி போய் பார்த்துட்டு சில நாட்கள் அவன் கூட தங்கிட்டு வர்றது வழக்கம். ஒரு நாள் நம்ம ஹீரோவோட தம்பி திமித்ரிய யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்க, இந்த கிட்னாப்புக்கு பின்னணியில இருந்து மூளையா செயல்பட்டது யாரு, கடத்தப்பட்ட தம்பிய நம்ம ஹீரோவால காப்பாற்ற முடிஞ்சுதா இல்லையா என்ற பல கேள்விகளுக்கான விடைதான் இந்த படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல 6வது படமா வெளிவந்திருக்க இந்த படம் மார்வல் காமிக்ஸ் புக்ல வர்ற சூப்பர் வில்லன் கேரக்டரான கிரேவன் மிகப்பெரிய வேட்டைக்காரனா மாறுவதற்கான பாதையை சொல்வதுதான் இந்த படம். ஒரிஜினல் கதைய அதிக மாற்றங்கள் இல்லாம இவங்க படமாக்கிய விதம் நல்லா இருந்துச்சு. படத்துல ஆக்ஷன் காட்சிகள் சுவாரஸ்யமா இருந்தது. சில காட்சிகள் காமிக்ஸ் புத்தகத்துல வருவது போல இருந்தாலும் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறைய இந்த படத்துல இருக்கு. அடுத்ததா கிரேவன் கேரக்டர்ல நடிச்ச டெய்லர் ஜான்சன் கிரேவனாகவே மாறி இருக்காரு. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இவரோட ஆக்டிங் எல்லோரையும் கவரும் விதத்துல இருந்தது. இவருடைய கண்களை டிசைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ல நடிச்சவங்களோட ஆக்டிங்கும் சிறப்பா இருந்துச்சு. பிரமிக்க வைக்கிற வகையில இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் விஎஃப்எக்ஸும் இருந்துச்சு. அடுத்த பார்ட்டுக்கான ஆர்வத்தை தூண்டுற வகையில படத்தோட கிளைமேக்ஸ் அமைச்சிருந்தாங்க. அடல்ட் கண்டென்ட் காட்சிகள் எதுவும் இல்லாத இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.